தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா டாடா ஐபிஎல் 2024 பார்த்தீங்கன்னா மார்ச் 22 ஆரம்பிக்க போகுது. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆரம்பிச்சாலே ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும். காலையில் என்ன கவலை இருந்தாலுமே சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்த்தா அந்த கவலையில் மறந்து ஒரு சந்தோஷம் கொடுத்துரும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மேட்ச் பற்றி பசங்கள்லாம் பேசுவோம். ஒரு 3 மாதம் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக போகும். எனக்குலாம் எப்படா ஐபிஎல் ஆரம்பிப்பாங்கன்னு இருக்குது. அதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎலுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம காம்பாஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்சிபி டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஆர்சிபி இந்த வருஷமா கப் அடிப்பாங்களான்றத ஒரு சின்ன டிஸ்கஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ பேச போறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஆர்சிபி டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாள் தோணிட்டே இருக்குது. அது உங்களுக்கு ஷேர் பண்ண வச்சேன். ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம், அதாவது 2024 25 இந்த 2 வருஷமே ஆர்சிபி ஐபிஎல் கப் வின் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி வந்து எனக்கு தோணிட்டே இருக்குது. மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றான். எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. இந்த வருஷம் அடுத்த வருஷம் தொடர்ந்து 2 வருஷம் ஆர்சிபி கப் அடிச்சிடலான்ற ஒரு அசம்ஷன் மாதிரி சொல்லுவாங்கல்ல, எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. அதனால அந்த மாதிரி நடந்தா நல்லதுதான். ஏன்னா விராட் கோலிக்காவது ஆர்சிபி கப் ஆனா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பத்தி நம்ம பார்த்தலாம். ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங் தான், வீக்னஸ்னா அது அவங்களோட பவுலிங் தான். தலைநகரம் படத்தில் வடிவில் சொல்லுவார்ல, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு பேட்டிங் ஸ்ட்ராங்கு, பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டிங் ஆடுறதுலேருந்தே வந்துருவோம். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த சந்தேகம் கிடையாது. விராட் கோலி அண்ட் பாஃப் டூப்ளிஸ் தான் ஓப்பனிங் ஆட போகிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆனிஸ் டே பெஸ்ட்டாக இருந்தால் வந்து அவங்களே மேட்ச் கொடுத்துருவாங்க, மேட்ச் முடிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரன் கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபினிஷராகவோ நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஆட வைக்க முடியாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆடுறது ஆட வைக்கிறது. ஏன்னா மும்பைக்கு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் டாப் ஆடுற ஆடும்போது கிடச்சி. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா கேமரன் கிரீன் ஆடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா பட்டிதார், நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல். டாப் 5 வேற லெவலா இருக்குது. இன்னும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இல்லாத குறை வந்து ஆர்சிபிக்கு வந்து டாப் ஆர்டர் ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்புறம் நம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக். போன இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீம் பிளேயர்ஸ் போகாதுக்கு எதுவுமே ஒரு காரணம். தினேஷ் கார்த்திகோட ஃபார்ம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா போன சீசன் முன்ன சீசன் வந்து ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு எல்லா மேட்சுமே. ஆனால் போன சீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டிங் ஃபார்ம்ல இல்லை. இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கடைசி சீசன் சொல்றாங்க. இதோட கடைசி சீசன் இருக்கும் பட்சத்தில் வந்து ஒரு மேக்கர் பிரேக் சீசன் அமைஞ்சா அது ஆர்சிபி டீமுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். முன்னாடி சொல்ற மாதிரி ஆர்சிபி டீமோட டாப் 6 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன ஷார்ப்பு போட்டா பலாப்பழ மாதிரி பழக்கம் போல் இருக்கே. இருக்கட்டும், யூஸ் ஆகும். இந்த 6 பேட்ஸ்மேன்ல ஏதாச்சும் ஒரு பேட்ஸ்மேன் ஆனிஸ் டே இருந்தா கண்டிப்பா ஆர்சிபி டீம் 200 மேல அசால்ட்டா அடிச்சிருப்பாங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. 6 பேர் மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வில்ஜெக்ஸை பேக்கப் வேற வச்சிருக்காங்க. வில்ஜெக்ஸ்லாம் மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அட்டாக் தான். ஸ்ட்ரைக்ல எல்லாம் 140 மேல இருக்குது. ஒரு 100 வரை இப்ப ரீசெண்டா வந்து எஸ்எல் அடிச்சாரு. சரியான ஃபார்ம்ல இருக்காரு. ஆர்சிபியோட பேட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. பேக்கப் ரொம்ப சூப்பரா வச்சிருக்காங்க. பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா அவங்க பவுலிங்ல இருக்கு. பவுலிங் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நல்ல பவுலர் எடுத்துக்கலாமோன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. ஏன்னா பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் தான் போனாங்க. பேட் கமின்ஸ் நம்ம எப்படி எடுத்துவோன்ற நம்பிக்கையில போனாங்க. ஆனா எஸ்ஆர்எச் வந்து பாத்தீங்கன்னா கதையை மாத்தி விட்டாங்க. அவங்க எடுத்துட்டாங்க 20 கோடி செலவு பண்ணி. அப்புறம் வந்து அந்த பேட் கமின்ஸ் போனதுக்கப்புறம் அவங்க பிளான் பி இருந்த மாதிரியே தெரியல. எப்படி இருந்தாலும் பேட் கமின்ஸ் எடுத்துன்ற பிளான்ல தான் ஆக்சுவலி அவங்க போனாங்க. பேட் கமின்ஸ் போனதுக்கப்புறம் வந்து அல்ஜார் ஜோசப் எடுத்தாங்க. அவர் ஒரு 11 கோடி. அப்புறம் வந்து ஃபெர்கூசன் எடுத்தாங்க, டாம் கரன் எடுத்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அல்ஜாரி ஜோசப் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அல்ஜாரி ஜோசப் வரும் வந்து சிராஜ் அவங்களோட பவுலிங் காம்போவா இருக்கும். அல்ஜாரி சிராஜ் ரொம்ப நல்ல காம்போவா. ஒரு பேருக்கு அல்ஜாரி ஜோசப் அடி வாங்கினா அவங்க ஃபெர்கூசன் போறதுக்கு போது பார்த்தீங்கன்னா டாப் லீக் போலாம். ரைஸ் டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான பவுலர். அவர் வந்து ரொம்ப மோஸ்ட் அண்டர்ரேட்டட் T20 பவுலர்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப நல்லா தான் போட்டார். அப்புறம் வந்து இன்ஜினியர் தான் போறாரு. ரீஸ்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்லா வேகமும் இருக்கு, நல்லா நியூ பாலிங் போடுவார். டெத் ஓவர்ஸ் ஆர்சிபி நல்ல பிரச்சனையே. ரீஸ்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ் போட்டாருன்னா அந்த பிரச்சனை தீர்வுன்றது என்னோட ஒப்பீனியன். பக்கம் ஆர்சிபி என்ன பண்றாங்கன்னு. ஆர்சிபி ஃபாஸ்ட் பாலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிராஜ், டாப்லி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜாரி ஜோசப், ஃபெர்கூசன், யாஸ் தயானன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வைசாக் விஜயகுமார், ஆகாஷ் திப்பன்ற மாதிரி ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. குஜராத் டைட்டன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் சீசன்ல யாஸ் தியால், ஃபெர்கூசன், அல்ஜார் ஜோசப் இவங்க தான் டைட்டில் அடிச்சாங்க. ஃபாஸ்ட் பாலிங் கூட ஓரளவுக்கு டீசெண்டா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமா சொதப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனோம். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு.
இமான்சு சர்மா, கரண் சர்மா, மயங்க் டாகர், அப்புறம் மேக்ஸ் ஒரு சில ஓவர்ஸ் போடுவார். இவங்க தான் அவரோட ஸ்பின்னர்ஸ். மற்றபடி வந்து பெருசாக ஸ்பின்னர்ஸுக்கு எஃபர்ட் பண்ண மாதிரி தெரியல. ஆக்ஷன் பிளேயருக்கு ட்ரை பண்ணிருக்கலாம், இல்லை பார்த்தா லோக்கல் கமாடிட்டில இருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பிளேயர் ஆக்ஷன் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து எந்த ஒரு ஸ்பின்னருக்குமே அவங்க போகாது, ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க நீங்க இப்போ கேட்கலாம் ஆர்சிபி என்ன சின்ன ஸ்டேடியத்தில் எந்த பவுலர் ஆனாலும் அடிவாங்க தானே போறாங்க, எந்த ஸ்பின்னர் ஆனாலும் அடிவாங்க போறாங்கன்னு நீங்க கேட்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன ஸ்டேடியத்தில் எல்லா மேட்ச் ஆட போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சேப்பக்கில் ஆடுறாங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் ஆடுவாங்க, அடுத்து லக்னோ ஆடுவாங்க. இந்த 3 பிச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிமிலராக தான் இருக்கும். எல்லா ஸ்பின்னருக்கு தான் தர போறாங்க. அந்த மாதிரி ட்ராக்லாம் போறது வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் வேணும். கரண் சர்மா தவிர மற்ற எந்த பவுலரும் நல்ல குவாலிட்டியான ஸ்பின்னர் மாதிரி எனக்கு தெரியல. மேக்ஸ்ல ஒரு சில ஓவர்ஸ் எல்லாம் போடுவாரு. அப்புறம் மயங்க் டாகரை பத்தி வந்து நல்லா சொல்றாங்க, ஏன்னா டொமஸ்டிக் ரொம்ப சூப்பரா போறதா சொல்றாங்க. பார்க்கலாம் இந்த வருஷம் ஆர்சிபியோட ஸ்பின் ஓவர்ஸ் என்ன பண்றாங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஆர்சிபி டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். இது என்னோட பாயிண்ட் மட்டும் தான். உங்களுக்கு தனி பாயிண்ட்ஸ்ல இருக்கும்ல, அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏதாச்சும் ஒரு பிளேயரை பத்தி சொல்ல மட்டும்தாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரென்த் வீக்னஸ் நான் சொல்ல மட்டும்தாலும் அதையும் நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு என்னமோ இந்த வருஷம் ஆர்சிபி டீம் கப்படிச்சோன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.